வணக்கம். கிறிஸ்துவ பாடல்கள் இன்றைய காலத்தில் சினிமா மேக்கிங் பண்றாங்களா? பாடியிருக்காங்க. அது என்ன ராகம், சினிமாவுக்கு ஒத்ததாக இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, சகோதரிய பாட வைப்போம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சொல்லை அப்படிங்கிற ஒரு பாடல் வருகிறது. அதே ராகம், அதே டோன், முழு பாடல்களையும் அப்படியே இது பண்ணிருக்காங்க. அதையும் பார்த்துருங்க. செல்லுமே ஒளி வீசும் எப்படி வாழுவேன் உங்க சமூகத்து. கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லி ஒரு மலேசியாவை சேர்ந்த டோப்பா, அதாவது மண்டையில முடி கிடையாது, டோப்பா வச்சிருக்கிறாரு. டோப்பா வச்சு கிறிஸ்துமஸுக்கு ஒரு பாடல், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த என்ன சொல்றது கேரல்ஸ் போடுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பாடல். அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்போம். எல்லாமே சினிமாவுக்கு ஒத்ததாக இருக்கிறது. அதே வேளையில அதே ராகத்தோடு இன்னொரு பாடல், அது ஒரு பழைய பாடல் தான். என்ன விலை அழகே, உன்னை விலைக்கு வாங்க வருவேன், உயிர் என்றாலும் தருவேன் அப்படிங்கிற அந்த பாடலை இவரு என்ன மாதிரி பாடியிருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்க கேளுங்க. ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, திரும்பியும் நீங்க கேளுங்க. கொடுத்தீர் உம்மையே எனக்கா, படைத்தீர் என்னையும் உமக்கா, கொடுத்தீர் உம்மையும் எனக்கா. தினம் தினம் உம்மை துதிக்கின்றேன், நினைவினில் உம்மை ரசிக்கின்றேன், உந்தன் அன்பில் நான் மிதக்கின்றேன், உம்மில் என்னையே மறக்கின்றேன். என்னை தேடி வந்தீரையா, உம்மையே தந்தீரையா, எனக்குள் வந்தீரையா இயேசுவே. என்னை தேடி வந்தீரையா, எனக்குள் வந்தீரையா, உம்மையே தந்தீரையா இயேசுவே. உந்தன் அன்பிற்கில்லை எல்லை, அதை சொல்ல வார்த்தை இல்லை. இந்த அழகை கண்டு இந்த அழகை கண்டு வியந்து போகின்றேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகின்றேன். இந்த அழகை கண்டு வியந்து போகின்றேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகின்றேன். Yes, Lord. Yes, Lord. இன்னும் அதிகமான பாடல்கள் சினிமாவை ஒட்டி ரிலேட்டடாக அமைந்திருக்கு. அதாவது 2 தினங்களுக்கு முன்னதாக ஒரு பாடலை ஒருத்தர் இது பண்ணியிருந்தாரு. அந்த சின்ன கிளிப்பிங்கையும் நீங்க பார்க்கணும், பார்த்துட்டு வந்துருங்க. அவருடைய ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் பாடுகிறவர்கள், பாடல் மெட்ட தயார் பண்ணுகிறவர்கள், இப்படி பல காரியங்கள் ஊடாக இருக்கிறவர்கள் என்னன்னா, சிறப்பு கவனத்தை பெற வேண்டும், சிறப்பு கவனத்தை ஈர்க்க வேண்டும். மக்களினுடைய காரியத்தை, மக்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு அடிப்படையில இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளம் தலைமுறையினரை இந்த மாதிரியான கவர்ச்சிக்கு ஊடாக பார்க்கிறதற்கு ஒரு டான்ஸும் கும்மாளம் கூத்துமாக இருக்கும்படியாக அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை, அப்படி ஒரு டிஸ்கோ தேவை நடத்துறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம், பாடல் கலாச்சாரம் சினிமா கலாச்சாரத்தோடு ஒன்றி விட்டதா அப்படிங்கிற கேள்விதான் எழும்புகிறது. அதாவது எதுவானாலும் ஒழுங்கும் குறையுமாய் நடக்க கடவுது அப்படின்னு இருக்கு. அதாவது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனங்களிலே, எண்ணத்தில் ஆண் எனில் ஒழுங்கும் குறையுமாய் நல்லொழுக்கமாய் இருக்க கடவுது, கருத்தோடு பாட வேண்டும், கருத்தோடு தியானிக்க வேண்டும், கருத்தாக நம்முடைய காரியங்கள் அமைய பெற வேண்டும், பரிசுத்தமான காரியங்களாக நடைபெற பெற வேண்டும். சரிங்களா? எந்த காரியமும் நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும், பிறர் பார்க்க வேண்டும், நம்முடைய பாடல்கள் பதிவிறக்கத்தின்படி வியூஸ்கள் போக வேண்டும், இதன் ஊடாக நாம் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவ பாடலை ஒருபோதும் பாடுவது ஆகாத ஒரு படிப்பினை, ஆகாத ஒரு செயல் தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி நாட்கள்ல விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது,
ஸ்பெஷல் ட்ரெண்டுக்கு நம்ம வந்துட்டோம். பல விதமான ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துவிட்டதுனாலே கிறிஸ்துவம் ஒரு வகையான ஒரு மயக்கத்திலே, அதாவது இந்த பாடல் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. இப்போ இந்த மேசியா தான் பிறந்தாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் 2017 அந்த ஆல்பம் வந்து சிடியாக விற்கப்பட்டது. அந்த சிடி, அந்த பாடலை நீங்க கேளுங்க. மேசியா தான் பிறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க பாருங்க. இது சினிமாவுக்கு ஒத்த சாங்கு. நான் வந்து எல்லாரும் பார்க்க அதை ரிலேட்டடான சாங்கு கண்டிப்பா தேடிட்டு, அது கண்டிப்பா அது சினிமாவை ஒட்டியதாக 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்ல அந்த பாடல் இருக்கு. மேசியா தான் பிறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த பாடல் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நார்மலா ஒரு ஆல்பம் பாடல்கள் பாடுறவங்க அல்லது ஆல்பமாக தயார் பண்றவங்க வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான தெம்மாங்கு பாடுகிறவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடலோட சேர்த்து இந்த நடனங்களையும் பலவிதமான காரியங்களையும் கொண்டு வருவாங்க. அதே ஃபார்மேட்ல இவங்க ஸ்பெஷல் ஆல்பம் கிறிஸ்துவ ஆல்பம் தயாரிக்கிறவர்கள் இதை எப்படி இது பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமா மெட்டு, சினிமா காட்சிகள், சினிமா பட காரியங்கள் இவைகளை எல்லாம் ஒருமித்து அப்படி ஒரு கலவையான ஒரு பேக்கிங் ஆப் விஷயத்தை கொண்டு வந்து சிறப்பு கவனத்தை பெறும்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை போட்டா தான் என்னடா இது சூப்பரா இருக்கா, ரொம்ப பயங்கரமா இருக்கு, தட்டக்கு 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 தடக்குன்னு அடிச்சா அப்படியே புகை போடுற மாதிரி அடிச்சுட்டா, அல்லது என்ன சொல்றது டிஸ்கோத்தில அடிச்சு அப்படியே லைட்டு ஹீட்டு செட்டப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சாதான் மக்கள் பார்க்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வர்றாங்க. நாம் கவனத்தில் கவனமா இருக்க வேண்டும். வேறொரு பதிவு. வணக்கம்.